திருவள்ளுவர் தமிழின் தெய்வக் கவிஞர். ஒரே ஒரு நூலால் மனித குலத்துக்கே வழிகாட்டிய மாபெரும் ஞானி. அவரைப் பற்றி நாம் அறிந்தவை மிக குறைவு. ஆனால் வரலாற்றின் ஆழத்தில் மறைந்திருக்கும் பல அற்புதமான உண்மைகள் உள்ளன. முதலாவதாக, திருவள்ளுவரின் காலம் குறித்து இன்று வரை ஒருமித்த கருத்து இல்லை. சிலர் அவரை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்கிறார்கள். மற்றவர்கள் கிபி 1 நூற்றாண்டை சேர்ந்தவர் என கூறுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி: அவர் சொன்ன கருத்துகள் எல்லா காலத்திற்கும் பொருந்துபவை. இரண்டாவதாக, திருவள்ளுவர் என்பது அவரின் இயற்பெயர் அல்ல, அது மரியாதைக்குரிய அழைப்பு பெயர். நெசவாளர் குலத்தை சேர்ந்தவர் என்பதால் வள்ளுவன் என அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவரின் உண்மையான பெயர் வரலாற்றில் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. மூன்றாவதாக, திருக்குறளில் எந்த கடவுளின் பெயரும் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. அதனால்தான் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் எல்லோருமே திருக்குறளை தங்களுடைய நூலாக ஏற்றுக்கொண்டனர். நான்காவதாக, திருக்குறள் ஒரு அறநூல் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் அறிவியல் நூலும் கூட. அரசன் கடமை, அமைச்சர்கள், உளவு, படை நிர்வாகம் இவை அனைத்தும் பொருட்பால் பகுதியில் அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளன. ஐந்தாவதாக, திருக்குறள் உலகில் மிக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல். 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் இன்று பேசப்படுகிறது. இது தமிழ் மொழியின் உலகளாவிய பெருமை. ஆறாவதாக, திருவள்ளுவர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை முழுமையாக மறைத்தவர். மனைவி வாசுகியை தவிர அவரின் குடும்பம், செல்வம், வாழ்க்கை நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை. மனித குலமே அவரின் குடும்பமாக இருந்திருக்கலாம். ஏழாவதாக, திருக்குறளின் ஒவ்வொரு குறளும் ஒரு முழுமையான தத்துவம். 1330 குறள்கள், 1330 வாழ்க்கை பாடங்கள். எட்டாவதாக, இன்றைய உளவியல், சமூக அறிவியல், மேலாண்மை அறிவியல் இந்த அனைத்திற்கும் திருக்குறளில் விதைகள் இருக்கின்றன. ஒன்பதாவதாக, நாம் பார்க்கும் திருவள்ளுவர் சிலைகள், ஓவியங்கள் அனைத்தும் கலைஞர்களின் கற்பனையே. அவரின் உண்மையான உருவம் இன்று வரை மர்மமே. இறுதியாக, திருக்குறள் ஒரு காலத்தின் நூல் அல்ல, அது காலத்தை ஆளும் நூல். வன்முறை, பொய், பேராசை, அடிமைத்தனம் இவை அனைத்தையும் திருக்குறள் கடுமையாக மறுக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் ஒரே ஒரு நூல் எழுதியவர் அல்ல, ஒரு நாகரிகத்தை உருவாக்கியவர். 1000 ஆண்டுகள் கடந்தும் திருக்குறள் மனித வாழ்வின் வழிகாட்டி ஒளியாக இன்றும் திகழ்கிறது.